Hi folks, back to video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ நம்ம போன வீடியோல அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இது பேசிக்ஸ் நெட்வொர்க்ஸிங்கோட கண்டினியூ சீரிஸ் தான். இது ஒரு லாஸ்ட் பார்ட். ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட்ஸ். ட்ரபிள் ஷூட்னா என்ன, அது எதுக்கு ரொம்ப யூஸ் பண்றாங்க, ஏன் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரபிள் ஷூட்டிங்னா லைக்ல இப்போ உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு. நீங்க வைஃபை மூலியமா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, குட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, யா. இப்போ உங்க சிஸ்டம்ல லேப்டாப்ல சம்திங் அந்த வைஃபை பட்டன் எனேபிள் ஆகல. லைக் இது மாதிரி எனேபிள் ஆகல. எனேபிள் ஆகாம நெட்வொர்க் கனெக்ஷன் சம்திங் வருது, இல்ல நெட்வொர்க் ராங்னு வருது, வாட் எவர் இட் இஸ், எதனா சம் எரர் வருது. அந்த எரர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். சரி, அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டா டேரக்டா செட்டிங்ஸ் வைஃபைஸ்குள்ள போகும். அதுல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங்க உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு மீன்ஸ் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த விண்டோஸே பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்க மேனுவலா பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு அது எந்த ட்ரபிள் ஷூட் பண்ண போறீங்க, வைஃபையா ஆர செல்லுலரா ஆர நெக்ஸ்ட் அடாப்டரா ஆர் வாட் எவர் இட் இஸ். இது லாட் ஆஃப் ஆப்ஷன் கேட்கும் உங்களோட சிஸ்டம்ல. லேப்ஸ் சம்திங் வாட் எவர் அந்த செட்டிங்ஸ் டாப்ல அதில் நீங்கள் வைஃபை குத்தனா வைஃபை வண்டி அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி இது பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அது ஏன் இது ட்ரபிள் ஷூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஐபி கான்ஃபிக். ஐபி கான்ஃபிக்னா என்னன்னா செக் யுவர் நெட்வொர்க் டீடைல்ஸ். இப்போ ஒரு சிஸ்டம் ஒரு வெப்சைட்லயோ எதுலயோ உங்களால் ஒர்க் பண்ண முடியல. இப்போ என் சைட் ஃபால்ட்டா இல்லை சர்வர் சைட் ஃபால்ட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கும்? அதை ஐபி கான்ஃபிக் வச்சு தான் செக் பண்ணணும். ஐபி கான்ஃபிக் இது என்னன்னா டிஎம்டி நார்மலா கமாண்ட் ப்ராம்ப்ட். இதை நீங்க விண்டோஸ்ல இருந்தீங்கன்னா சிஎம்டி டைப் பண்ணாலே போதும், சர்ச்ல வந்துடும். ஐபி கான்ஃபிக் இது என்னன்னா நம்ம எந்த நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாக்டா காமிச்சிடும். இங்க சப்நெட் மாஸ்க் அண்ட் தென் டிஃபால்ட் கேட்வே, அதுக்கப்புறம் IPv6 அட்ரஸ் அண்ட் தென் IPv6 அட்ரஸோட லிங்க் லோக்கல் அது சம்திங் இது மாதிரி இருக்கு. நம்மளோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா IPv4 அட்ரஸ் இங்க இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு இந்த அட்ரஸ். இதை ஒன்று ஒன்றா நீங்க பாருங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டஸ் இது நான் ஷோ யுவர் ஐபி அட்ரஸ் கேட்வே அண்ட் நெட்வொர்க் இன்ஃபோ. அதாவது இது இருக்கு பாருங்க, கேட்வே டிஃபால்ட் கேட்வே. அதே உன்னோட நெட்வொர்க் இன்ஃபோ. நீங்க லேண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா, அது மாதிரி சம்திங். மீடியா டிஸ்கனெக்டட், லேண்ட்ல கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றது. அதே நெக்ஸ்ட் ஒன்று சிம்பிள் ஐடியா ப்ராப்பர் அட்ரஸ் இந்த நெட்வொர்க் ஐபி கான்ஃபிக். ஓகே, அதுக்கு ஐபி அட்ரஸ் யுவர் டிவைசஸ் அட்ரஸ் அண்ட் சப்நெட் மாஸ்க் நெட்வொர்க் சைஸ். உங்களோட நெட்வொர்க் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். லைக் சப்நெட் மாஸ்க். அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேட்வே. இது ரவுட்டரோட இன்டர்நெட் டோர். அதாவது டிஃபால்ட் கேட்வே இதில் தான் போகும் இன்டர்நெட் வைஃபை. லைக் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவேட் அட்ரஸ் பப்ளிக் அட்ரஸ் போகும்ல, அந்த டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ் அது. அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல். இது பார்க்கலாம், இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அப் ஆரோ கொடுத்தனா ஏற்கனவே முன்னாடி இருக்க கமாண்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது வரும். ஸ்லாஷ் ஆல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வெறும் ஐபி கான்ஃபிகை தான் போட்டோம். குறிப்பிட்ட இது ஒண்டி தான் வந்திருக்கு கமாண்ட்ஸ். தென் அதோட அட்ரஸ் இப்போ ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல் கொடுத்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் லேப்டாப் அண்ட் தென் சம்திங் வாட் எவர் இட் இஸ் அண்ட் தென் மீடியா ஸ்டேட் மீடியா கனெக்ஷன்ஸ் அண்ட் தென் வயர்லெஸ் லேன் அடாப்டர் வைஃபை. நீங்கள் பார்த்தீங்கன்னா DHCP6 and then whatever DHCP server, whatever default gateway, everything is this. எல்லாமே இங்க காட்டுது. ஓகே, உங்க சிஸ்டம்லயும் நீங்க உங்க லேப்லயும் நீங்க செக் பண்ணீங்கன்னா நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு அது எல்லாமே காட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா இது கொடுத்தோம்ல நம்ம வைஃபை கான்ஃபிகர் ஆல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிவ் தி இன்க்ளூடிங் ஃபுல் டீடைல்ஸ், மேக் அட்ரஸ், டிவைஸ் ஐடி அண்ட் தென் DNS சர்வர் அண்ட் தென் DHCP auto IP system and then when you use need to full information IP configure slash release slash renew அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கமாண்டை காப்பி பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி
இங்க பார்த்தீங்கன்னா வருதுங்களே அந்த கமாண்ட். No operations can be performed like local orbit. இது மாதிரி சம்திங் வருது. லைக் விண்டோஸ் ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ் ஏ டு Z எல்லாமே வருது. யா வந்துருச்சு நெட்வொர்க் ஸ்டேபிளால. Continue. இதில் என்ன சொல்றாங்கன்னா ரிமூவ் கரண்ட் ஐபி லைக் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் தி நெட்வொர்க் அண்ட் தென் ரீனியூ கெட் ஏ நியூ ஐபி அட்ரஸ் ஃப்ரம் ரவுட்டர். அதாவது இப்போ நான் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுல, இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் நியூ ஐபி அட்ரஸ் வருது. இந்த கமெண்ட் போட்டா ஐபி கான்ஃபிக் ரிலீஸ் அண்ட் தென் ரீனியூ. அண்ட் தென் வந்து சிம்பிள் ஐடியா இது எதுக்குன்னா வந்து இது இஃப் இன்டர்நெட் நாட் ஒர்க்கிங் மீன்ஸ் ரெஃப்ரெஷ் கனெக்ட். அதாவது இப்போ நம்ம எஃப்ஐ பண்ணோம்ல, அது பதிலாக இது மாதிரி ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ரிலீஸ் அண்ட் ஸ்லாஷ் நியூ கொடுத்தனா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் இதை வந்து நீங்கள் உங்கள் இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திருப்பி கனெக்ட் ஆகும். லைக் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போய் இங்கே மேனுவலாக வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஏர்பிளைன் மோடு போடலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ரவுட்டரை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. இது வந்து கமெண்ட்ஸ்லேயே பண்ணிக்கலாம், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங் கமாண்ட். ஓகே, பிங் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது டெஸ்ட் இஃப் எனி அதர் டிவைஸ் இஸ் ரீச்சபிள். லைக் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க 10.10.10.1. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிஏஎன்ஜி 10.10.10.1 பார்த்தீங்கன்னா பிங் 32 பிட் டேட்டா ரிக்வெஸ்ட் டைம் அவுட். அப்படி இல்லைனா வந்து யா ரிக்வெஸ்ட் டைம் அவுட் வருது. ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். பிங்குனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக என்னன்னா சிம்பிள். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு சேட் பண்ணுறீங்களே, அந்த சேட்டை அவங்க பார்த்து திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்களே, அது வந்து என்னன்னா ஓகே அவங்க பார்த்துட்டாங்க, அதனால திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து தெரியுது. இதே வந்து அந்த வெப்சைட் ஒர்க்காக இருக்கா இல்லையா, இப்போ வந்து 404 எரர் இல்லைனா இன்டர்நெட் கனெக்ஷன் எரர்னா வந்து சர்வர் சைட் டவுனா இல்லை நம்ம இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலையா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது. அதாவது பிங் கமெண்ட். டெஸ்ட் இஃப் எனி அதர் டிவைஸ் இஸ் ரீச்சபிள். லைக் சிம்பிள் ஐடியா வந்து கேன் ஐ ரீச் த சிஸ்டம். இப்போ வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10.10.1 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரவுட்டர் லைக் பிங் www.google.com. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இன்டர்நெட் ப்ளஸ் டிஎன்எஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் டைம் வந்தது பிங் www.google.com. பார்த்தீங்கன்னா வருதா, ரிப்ளை வருதா, இது மாதிரி டைம் 5 செகண்ட்ஸ் 8 ms அண்ட் தென் 6 ms இது மாதிரி வருதா. இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, மினிமம் 5 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 8 செகண்ட்ஸ், ஆவரேஜ் 6 செகண்ட்ஸ் இது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி நம்மளுக்கு வரணும். இதே மாதிரி எதுவுமே வராமல் ரெக்வெஸ்ட் டைம் அவுட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஆக்டிவாக இல்லை, டீஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இஸ் ஒர்க்கிங். அதாவது ஃபெயிலியர்னா ரிக்வெஸ்ட் டைம் அவுட். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி 10.10 போட்டோன்னா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் லாஜிக். ஓகே, இப்போ வந்து இது பிங்கில் பார்க்குறோம். இந்த பிங்கில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி வந்து இருக்கு. ஓகே, இப்போ கேஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா பிங் ஐபி ஒர்க்ஸ், பிங் வெப்சைட் ஃபெயில்ஸ், ப்ராப்ளம் வந்து டிஎன்எஸ் இஷ்யூஸ். ஓகே, வெப்சைட் ஃபெயில்ஸ்னா ஐபி பிங் வந்து ஒர்க்காக இருக்கு, ஆனால் வந்து வெப்சைட் ஃபெயில்ஸ்னா வந்து டிஎன்எஸ் இஷ்யூஸ் இருக்கு. பிங் போத் ஃபெயில்ஸ் ப்ராப்ளம் நெட்வொர்க் இஷ்யூஸ். அதாவது இதுக்கு முன்னாடி இது வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆச்சுல அது மாதிரி. அண்ட் தென் கேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஒர்க்ஸ் வெப்சைட் நாட் ஓப்பனிங் அண்ட் தென் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் சர்வர் இஷ்யூஸ். அதாவது அந்த வெப்சைட்டே வந்து ஓப்பன் ஆகலை எதுவுமே பிங்க் பண்ணாலும். இப்போ வந்து நான் என்னன்னா சம்திங் நான் வந்து www.cisco.com கொடுக்குறேன். சாரி பிங் கொடுக்க வந்துட்டேன். www.cisco.com பிங் ரிப்ளை வருதா, அந்த இது வருதா பார்த்தீங்கன்னா. ஓகே, ஏன்னா இது வந்து ஆக்டிவாக இருக்குது அந்த வெப்சைட். அண்ட் தென் பிங் 4 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேட்வே. ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நெட்வொர்க் இஷ்யூஸ். அதாவது உங்கள் ஒய்ஃபை ஆர் வாட் உங்களோட நெட்வொர்க். நெட் ஸ்டார்ட்னா வந்து என்னன்னா ஷோ ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ், who is connected right now அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர். and then வந்து ஷோ பாத் டு டெஸ்டினேஷன்ஸ், which router may data travels. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு. and then வந்து என்எஸ் லுக்கப்
அண்ட் தென் வந்து செக் டிஎன்எஸ் இஃப் டொமைன் நேம் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு ஐபி அட்ரஸ். அதாவது நம்ம டிஎன்எஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம், டொமைன் நேம் சிஸ்டம். அதாவது ஒரு டொமைன் நேமை வந்து கன்வெர்ட் ஐபி அட்ரஸ் போகுது பேக் எண்ட் சர்வரில். திருப்பி வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, அதை வந்து நம்பராக வருது, அதுக்கு நேம் வந்து அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு www.google.com வருது. ஓகே, பிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பிங் அண்ட் தென் ஃபிக்ஸ். ஓகே, ஐபி கான்ஃபிக் என்னன்னா செக்யூர் அட்ரஸ், அதாவது உங்கள் அட்ரஸ் இருக்கு. பிங் வந்து பார்த்தீங்கன்னா செக் தி கனெக்ஷன் வந்து ஒர்க்காக இருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ரெனியூனா வந்து ஃபிக்ஸ் இஷ்யூ, அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் நெட்ஒர்க் சரியில்லை, இப்போ எனக்கு வந்து விட்டுட்டு கிடக்குது, எனக்கு வந்து நியூ ஐபி அட்ரஸ் அது மாதிரி செய்யணும்னா இந்த மாதிரி ரினியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சபை செக்யூரிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.